வெல்கம் டு ரஹ்மான் டிஎன்பிஎஸ்சி. நம்ம ரஹ்மான் டிஎன்பிஎஸ்சி சேனலில் குரூப் 4 2025 கவுன்சிலிங் போகிறவங்களுக்காக முக்கியமான தகவல் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஜேஏ கவுன்சிலிங், டைப்பிஸ்ட் கவுன்சிலிங் ரெண்டுமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. ஸோ அவங்களுக்கு அந்தந்த டிபார்ட்மெண்ட் நியமன அலுவலர்களுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த செலெக்ஷன் லிஸ்ட்டை வந்து அனுப்பிட்டே இருக்காங்க. ஸோ அங்கேருந்து உங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மொதல் நாள் ஸ்டெனோ டைப்பிஸ்ட் கவுன்சிலிங் வந்து இன்றைக்கி கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸோ எஸ்டர்டே வந்து பார்த்திங்கன்னா 10/3/2025 கவுன்சிலிங் என்ன இருக்குன்னு சொல்லி டிஸ்ட்ரிபியூஷன் வேகன்சி லிஸ்ட்டு வந்து எடுத்து உங்களுக்கு என்னென்ன டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படிங்கிறத நேற்று இருக்க வீடியோவில் பார்த்தோம். ஸோ இன்றைக்கி வந்து மொதல் நாள் ஸ்டெனோ டைப்பிஸ்ட் கவுன்சிலிங் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அந்த டே 1 கவுன்சிலிங் எண்டிங்கில் எந்தெந்த வேகன்சி என்னென்ன கம்யூனிட்டியில் ஃபில் ஆயிருக்கு, எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் டர்ன் பிஎஸ்டிஎம்னு நிறைய இதில் எல்லாமே எதுலாம் ஃபில் ஆயிருக்குங்கிறத முதற்கொண்டு டிஎன்பிஎஸ்சி டெலகிராமில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து இந்த பிடிஎஃப்லேயும் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட்டு இதில் வந்து 2300 3507 3513 3501 இந்த கோடில் இருக்கக்கூடிய போஸ்டிங்கில் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் இது எல்லாமே வந்து ஃபில் ஆயிடுச்சு. ஸோ ஜென்ரல் டர்ன் எக்ஸ் சர்வீஸ்மேன் கூட வந்து என்ன ஆயிருக்கு, இன்றைக்கி ஃபில் ஆயிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஜென்ரல் பிளைண்டில் வந்து 6 இருக்குது, ஜென்ரல் ஆர்த்தோவில் 1 இருக்குது, ஜென்ரல் டெஃபில் வந்து 7 இருக்குது, ஜென்ரல் முல்தாவில் வந்து 1 இருக்குது. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் டர்ன் உமனில் வந்து பார்த்திங்கன்னா 22 ஃபில் ஆயிடுச்சு. ஜென்ரல் டர்ன் உமன் பிஎஸ்டிஎம் 0, ஜென்ரல் டர்ன் டெஸ்டிடியூட் விடோவில் வந்து பார்த்திங்கன்னா 5 இருக்குது. அடுத்து ஜென்ரல் டர்ன் உமன் டெஃபில் வந்து பார்த்திங்கன்னா 6 இருக்குது. அடுத்து பிசின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பிசி ஜென்ரலில் 71 66 ஃபில் ஆயிடுச்சு. ஸோ பேலன்ஸ் 5 இருக்குது. நாளைக்கு போகக்கூடிய பிசி கேட்டகரியில் ஜென்ரலில் இருக்கவங்களுக்கு இந்த 5 போஸ்டிங் வந்து என்ன இருக்கும், அவங்களுக்கு வேக்கண்ட்டாக அவங்களுக்கு இருக்கும். அதேமாதிரி பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 2 போஸ்டிங் இருக்குது. ஸோ பிசி எக்ஸ் சர்வீஸ்மேனில் வந்து 8ல் 7 ஃபில் ஆயிடுச்சு, பேலன்ஸ் 1 இருக்குது. ஸோ எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் 2 நாள் கழிச்சு தான் இந்த எக்ஸ் சர்வீஸ்மேன்லாம் ஃபில் ஆகும். ஸோ இப்போ அவங்களும் நல்லா மார்க் எடுத்துக்கிறனால அந்த முதல் நாளே அவங்களுக்கு வந்து சூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. பிசி ஜென்ரல் பிளைண்ட் இதில் ஸ்பெஷல் கேட்டகரி வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் பிளைண்டில் 2 இருக்குது, ஜென்ரல் ஆர்த்தோவில் 1, ஜென்ரல் டெஃபில் வந்து 1 இருக்குது, ஜென்ரல் முல்தாவில் வந்து 5 இருக்குது. ஸோ அடுத்து பிசி உமன் கோட்டாவில் வந்து பார்த்திங்கன்னா 24 ஃபில் ஆயிடுச்சு, 0. அடுத்து பிசி உமன் பிஎஸ்டிஎம்மில் வந்து ஒரே ஒரு போஸ்டிங் பேலன்ஸ் இருக்குது. ஸோ பிசி டிஸ்ட்ரிக்ட் வீடியோவில் 9 போஸ்டிங் இருக்குது. எம்பிசி ஜென்ரல் வந்து பார்த்திங்கன்னா 52 ஃபில் ஆயிடுச்சு, 0 பேலன்ஸ் வந்து 0. எம்பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 0, எம்பிசி எக்ஸ் சர்வீஸ்மேனில் வந்து 0, எம்பிசி எக்ஸ் சர்வீஸ்மேன் பிஎஸ்டிஎம் 0, எம்பிசி ஜென்ரல் பிளைண்டில் 1 இருக்குது, எம்பிசி ஜென்ரல் ஆர்த்தோவில் 17 இருக்குது, எம்பிசி ஜென்ரல் டெஃபில் 2 இருக்குது, எம்பிசி உமனில் வந்து 0, எம்பிசி உமன் பிஎஸ்டிஎம்மில் 0, எம்பிசி டிஸ்ட்ரிக்ட் விடோவில் வந்து 6 இருக்குது. பிசிஎம் ஜென்ரல் வந்து பார்த்திங்கன்னா பிசிஎம்மில் ஸ்டெனோவில் இங்கே வந்து எவ்வளோ வேகன்சி கொடுத்துருக்காங்க அப்படின்னா 70 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. அந்த 70 வேகன்சியுமே அப்படியே இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மற்ற கம்யூனிட்டியில் கூட வந்து இப்போ பிசியிலலாம் பார்த்திங்கன்னா பிசி ஜென்ரலில் 71 கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஜென்ரல் டர்னில் கூட 67 போஸ்டிங் தான். ஆனால் இதில் வந்து பிசிஎம்மில் வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான போஸ்டிங் இதில் வந்து என்னன்னா ஸ்டெனோ டைப்பிஸ்ட்க்கு 70 போஸ்டிங் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த 70மே வந்து எடுக்கிறதுக்கு வந்து என்ன ஆள் இல்லை, இன்றைக்கி முதல் நாளுமே ஃபில் ஆகவே இல்லை. ஸோ நாளைக்கு போகிறவங்க பிசிஎம்மில் என்ன செய்யலாம், தாராளமாக இந்த 70 போஸ்டிங்கில் ஓப்பன் கோட்டாவே நீங்கள் வந்து எடுத்துக்கிடலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிசிஎம் ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 1 இருக்குது, பிசிஎம் உமனில் 1 இருக்குது, பிசிஎம் உமன் பிஎஸ்டிஎம்மில் 1 இருக்குது, பிசிஎம் டிஸ்ட்ரிக்ட் விடோவில் 6 இருக்குது, எஸ்சிஏ ஜென்ரலில் 7 இருக்குது, எஸ்சிஏ ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 4 இருக்குது, எஸ்சிஏ உமன் பிஎஸ்டிஎம்மில் 2 இருக்குது. ஸோ எஸ்சிஏ டிஸ்ட்ரிக்ட் விடோ பிஎஸ்டிஎம்மில் 11 இருக்குது. ஸோ எஸ்சி ஜென்ரல் வந்து பார்த்திங்கன்னா 60ல் 6 தான் ஃபில் ஆயிடுச்சு, 54 இருக்குது. ஸோ அப்போ நாளைக்கு பிசிஎம்க்கும் அதிகமான வாய்ப்பு இருக்குது, எஸ்சி கேட்டகரிகளுக்கும் அதிகமான வாய்ப்பு இருக்குது. எஸ்சிஏ எக்ஸ் சர்வீஸ்மேனில் அடுத்து எஸ்சி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 7 இருக்குது. ஸோ அடுத்து எஸ்சி எக்ஸ் சர்வீஸ்மேனில் வந்து 2 இருக்குது. அடுத்தது எஸ்சி ஜென்ரல் ஆர்த்தோவில் 1, எஸ்சி ஜென்ரல் முல்தாவில் 1 இருக்குது. எஸ்சி உமன் கோட்டாவில் வந்து பார்த்திங்கன்னா 11ல் 2 தான் ஃபில் ஆயிருக்கு, பேலன்ஸ் வந்து 9 இருக்குது. எஸ்சி உமன் பிஎஸ்டிஎம்மில் பேலன்ஸ் 2 இருக்குது. எஸ்சி டிஸ்ட்ரிக்ட் 10ல் வந்து 10மே அப்படியே தான் இருக்குது. எஸ்டி ஜென்ரலில் வந்து பார்த்திங்கன்னா 28 ஃபில் ஆகவே இல்லை. ஸோ பிசிஎம் கேட்டகரி இது வந்து ஃபில் ஆகாமல் தான் இருக்குது. எஸ்டி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 7 போஸ்டிங் பேலன்ஸ் இருக்குது. எஸ்டி டிஸ்ட்ரிக்ட் பிஎஸ்டிஎம்மில் 1 போஸ்டிங் அப்படியே இருக்குது. அப்போ மொத்தம் 649 போஸ்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா 345 ஃபில் ஆயிடுச்சு, பேலன்ஸ் வந்து 304 போஸ்டிங் வந்து உங்களுக்கு வந்து என்ன இருக்குது, வேக்கண்ட்டாக இருக்குது. ஸோ நாளைக்கு 2வது நாள் டே 2 கவுன்சிலிங் போகிறவங்களுக்கு இது வந்து என்ன இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்க கம்யூனிட்டி வைஸாக பார்க்குறதுக்கு. ஸோ அது வந்து பிசிஎம் ஜென்ரலில் இருக்கவங்களோ பிஎஸ்டிஎம்மில் இருக்கவங்களோ இல்லை எஸ்டியில் ஜென்ரலில் பிஎஸ்டிஎம்மில் இருக்கவங்களோ இல்லை எஸ்சிஏல இருக்கவங்களோ அதை பயப்படாமல் நாளைக்கு போகலாம். நாளைக்கு நிறைய வேக்கண்ட் வந்து உங்களுக்காக ஓப்பனில் இருக்குது. ஓகேவா?
ஸோ நெக்ஸ்ட் வந்து கோட் நம்பர் 3288 3287 3291 3489 இந்த கோட் நம்பரில் இருக்கக்கூடிய போஸ்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 10 போஸ்டிங் இருக்குது. அதில் வந்து 5 ஃபில் ஆயிடுச்சு, பேலன்ஸ் வந்து 5 இருக்குது. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டெனோ டைபிஸ்ட் 1ல் போஸ்ட் கூட 3517 3510 இந்த 2 இதுலேயும் டே 1 கவுன்சிலிங்கில் ஜென்ரல் அண்ட் ஜென்ரலில் 2 போஸ்டிங்கில் 2வே வந்து என்ன ஆயிடுச்சுன்னா ஃபில் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு டே 2 கவுன்சிலிங் எண்டிங்கில் எவ்வளோ வேகன்சி ஃபில் ஆயிடுச்சு அப்படிங்கிறதோட இன்னொரு வீடியோவில் வந்து நம்ம பார்ப்போம். ஸோ இன்றைக்கி பார்த்துக்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் டே 1 கவுன்சிலிங் தான்.